1000 ஆண்டுகளுக்கு முன்பு நம் தமிழ் மறை மக்கள் வழிபாடு செய்த சூளி மாகாளியம்மன் நம்ம சேலத்து மகமாயி ஆலயத்தில் எழுந்தருள் செய்துட்டு இருக்காங்க. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நம் தமிழ் மறை மக்கள் வழிபாடு செய்த சூளி மாகாளியம்மன் நம்ம சேலத்து மகமாயி ஆலயத்தில் எழுந்தருள் செய்துட்டு இருக்காங்க. எப்படி சாமி 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வழிபாட்டாங்கன்னு சொல்றீங்க? இப்போ வேற எந்த இடத்துலயுமே இந்த அம்மாவோட ஆலயம் இல்லையா? நீங்க தான் புதுசா அமைச்சிருக்கீங்க அப்படின்னா, நம்ம காளியம்மனாக வச்சு வழிபாடு செய்துட்டு இருந்தோம். அம்மா உத்தரவு கொடுத்தாங்க, எனக்கு சூளி என்று பெயர் சூட்ட வேணும். நான் இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ் மக்கள் மூலியமாக வழிபாடு செய்த தெய்வம் என்ன சூழியம்மனாக நீ வழிபாடு செய்யணும்னு சொன்னாங்க. எப்படிமா உன்னை காளியம்மனாக நினைச்சு நாங்க வழிபாடு செய்தோம், இப்ப சூழின்னு பெயர் வைக்க சொல்றீங்க அப்படின்னா, சூளி மாகாளி என்று பெயர் சூட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தான் அம்மா உத்தரவு சொன்னதுக்கு அப்புறம் தான் அம்மாவை பத்தி தங்க தேட ஆரம்பிச்சோம். இந்த அம்மா எங்க இருக்காங்க, இப்ப எந்தெந்த ஆலயத்தில் அம்மா கொழுவிட்டு இருக்காங்க தெரியும். எங்கேயும் அம்மாவோட ஆலயம் இல்ல. நம்ம தான் முதல் முறையாக சேலத்து மகமாய் ஆலயத்தில் சூழியம்மா எழுந்தருள் செய்திருக்காங்க. அதே போல அம்மாவை பத்தி சூழியம்மனை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தர்மபுரி மாவட்டம் தீர்த்தமலை என்கின்ற கோவில் இருக்கு. அந்த தீர்த்தமலை கோயில்ல கல்வெட்டாக பதிச்சிருக்காங்க. சூழியம்மன்னா யாரு, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுந்தருள் செய்தாங்க. 1000 வருடங்களுக்கு முன்னாடி வழிபட்ட தெய்வம். சூளி, நீலி, கொற்றவை, தவ்வை, மாரி, காளி எல்லாம் நம் தமிழ் மறை மக்கள் வழிபாடு செய்த தெய்வங்கள். சூளி என்ற பெயர் நிறைய பாடல்கள்ல நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா உருவத்தை பார்த்திருக்க மாட்டீங்க, அம்மாவையும் பார்த்திருக்க மாட்டீங்க. சூழியம்மனை தரிசனம் செய்யணும் அப்படின்னா நம்ம சேலத்து மகமாயை தேடி வாங்க. சேலத்து மகமாய ஆலயத்திலேயே சூளி மகாளியம்மனும் கொழுவி அம்மா அருளாசி வழங்கிக்கிட்டு இருக்காங்க. அதே போல நம்பிக்கை தான் முக்கியம். நீங்க எந்த அளவுக்கு நம்ம வீடியோ பார்க்கறோம் அப்படின்னு இல்லாம நம்பிக்கையோட தேடி வந்து அம்மாவை தேடி வந்து 2000 பக்தர்கள் ₹1 நாணயத்தின் மூலியமாகவும் பச்சைப்பயிறு மூலியமாகவும் கும்பப்படியில் பிரசாதத்தின் மூலியமாகவும் பயனடைஞ்சிருக்காங்க. உங்களால வர முடியாத பட்சத்துல வீட்டில் இருந்தபடியே அம்மாவை பார்த்து, அம்மா சேலத்து சமயபுர மகமாயி உன்னை நினைச்சு நான் காணிக்க முடிஞ்சு வைக்கிறேன், எனக்கு குழந்தை பேரை கூட அங்கப்பினியை தீருன்னு எத்தனையோ நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வீட்டில் இருந்தபடியே வேண்டி பயனடைஞ்சிருக்காங்க. சாட்சியாகவும் நின்று இருக்காங்க. ஓம் சக்தி பராசக்தி.